இந்திய திருநாட்டின் பெருமைமிகு 80வது சுதந்திர தின பெருவிழா. தியாகத்தின் அடையாளமான தேசிய கொடியை பீரங்கி குண்டுகள் முழங்கி டெல்லி செங்கோட்டையில் ஏற்றினார் பிரதமர் மோடி. செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது முறையாக மூவண்ண கொடியேற்றிய பிரதமர் மோடி பட்டுளி வீசி பறந்த புகழ் கொடியேற்றி வரலாற்று பெருமையை தனதாக்கிக் கொண்டார். Mi-17 हेलीकॉप्टर्स उनका झंडा लेकर आसमान में विलीन होते हुए और अब माननीय प्रधानमंत्री महोदय के उद्बोधन की प्रतीक्षा. प्रधानमंत्री महोदय विशिष्ट दर्शक दीर्घा में मौजूद विशिष्ट अतिथिगणों को अभिवादन करते हुए வரலாற்றில் முதன்முறையாக டெல்லி சுதந்திர தின விழாவில் ஒலித்த வந்தே மாதரம் பாடல் இசை தேசிய கீதத்துக்கு முன்பாக ஒலிக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டதை அடுத்து இசைப்பு. இந்தியாவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் நாட்டை தற்சார்புடையதாக மாற்றவும் சப்ததாரா என்ற 7 முக்கிய அறிவிப்புகள் 80வது சுதந்திர தினத்தையொட்டி அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. मैं देश के सामने शक्ति की सप्तधारा का आह्वान करता हूं. आने वाले 5-7 साल में जो पिछले 5-7 दशक में नहीं हुआ, वो सप्तधारा के सामर्थ्य से, शक्ति से हम देश को नई ऊंचाई, नई गति देंगे और नए लक्ष्यों को पार करने वाला सामर्थ्य देंगे. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய இளைஞர்கள் நாட்டை வழிநடத்துவார்கள் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. 2036 में ओलंपिक के मजबूत दावेदार बनकर के आगे बढ़ रहे हैं और 2030 में कॉमनवेल्थ गेम्स को भारत होस्ट करने वाला है. சுதந்திர தின உரையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்களையும் அறிவித்தார். ஒரு கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாடு திட்டங்கள் மூலம் பயிற்சி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு இலவச இணைய வழி பயிற்சி வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த நக்சல் தீவிரவாதம் தனது இறுதி மூச்சில் இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. நகர்ப்புற நக்சல்களை அடையாளம் அறிந்து தனிமைப்படுத்துவதுதான் இனி நமது அடுத்த வேலை என உரை. எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்.
anthem. முதலமைச்சரான பின்பு முதன்முறையாக தாய்நாட்டின் மணிக்குடியேற்றி வீர வணக்கம். கோட்டை கொத்தளத்தில் படை வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. தாவேக் அரசால் உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை முதன்முறையாக அணிவகுப்பு மரியாதை. தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் 5ஆவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு. தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். தாவேக்க ஆட்சியமைந்த 3 மாதங்களில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் சுதந்திர தின விழாவில் பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் பெருமிதம். சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் உயர்த்திட நாம உறுதியேற்போம். மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியாக தமிழ்நாடு அரசு எப்போதும் நட்புடன் இருக்கும் என முதலமைச்சர் விஜய் உரை. மாநில உரிமை, மக்கள் நலனுக்கு எதிரான செயல் எதுவென்றாலும் நிச்சயம் எதிர்ப்போம் என்று உறுதி. நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுக, அதிமுக அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை தாவேக்க அரசும் தொடர்ந்து செயல்படுத்தும் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் உறுதி. எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம் அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். தேர்தலில் வாக்கு செலுத்தி புதிய ஆட்சி அமைந்ததும் கடமை முடிந்துவிட்டதாக மக்கள் கருதிவிடக்கூடாது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. அரசுடன் கூடவே இருந்து நல்லபடியாக செயல்பட வகை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள். எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள், வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார். முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
சுதந்திர தினத்தையொட்டி முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களின் திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்வு. அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் நடப்பாண்டுக்கான தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு வழங்கல். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பித்தார் முதலமைச்சர் விஜய். முதலாவதாக தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. Tagaisal Tamilar Award is presented to Thiru M. Krishnasamy. முதலமைச்சராக தங்களது மகன் விஜய் தேசிய கொடி ஏற்றியதை பார்த்து மகிழ்ந்த ஷோபா மற்றும் எஸ்.ஏ. சந்திரசேகர். சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை பார்த்து வியந்து நடிகை த்ரிஷா பேரானந்தம். புதுச்சேரியில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. காவல்துறை மரியாதையை ஏற்று பதக்கங்கள் வழங்கி பாராட்டு. மிகச்சிறந்த பணிக்காக வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் திரு ஆர். கோமதி, சிறப்பு நிலை காவல் உதவி ஆய்வாளர். 1990ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையின் காவலராக பணியில் சேர்ந்து 34 ஆண்டுகள் களங்கமற்ற அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார். இப்போது தேசிய கொடி ஏற்றப்படுகின்றது. தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியாளர்கள் கொடியேற்றி வணக்கம். 80வது சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறை மரியாதையை ஏற்று கொண்டாட்டம். எண்பதாவது சுதந்திர தின விழாவையொட்டி மூவண்ண கொடியேற்றிய பல்வேறு மாநில முதலமைச்சர்கள். சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றலாம் என தமிழ்நாடு பெற்றுத்தந்த உரிமையை நிலைநாட்டி நிகழ்ச்சி. ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார உடைகளை அணிந்து பங்கேற்கும் பிரதமர் மோடி 80வது தேசிய கொடியேற்ற விழாவில் ராஜஸ்தானின் பாரம்பரிய சிவப்பு நிற பந்தேஜ் தலைப்பாகை அணிந்து சிறப்பிப்பு. தமிழக சட்டப்பேரவைக்கு முதன்முறையாக தேர்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க திட்டம் என தகவல். காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ ஜோதிமணி விடுத்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் விஜய் பரிசீலனை செய்வதாகவும் தகவல். பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தி வைப்புக்காக முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்த ஏகனாபுரம் கிராம சபை கூட்டம். ஏகனாபுரத்திற்கு முதலமைச்சர் விஜய் பெயரையை சூட்டவுள்ளதாகவும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏகனாபுரம் பிரதான சாலைக்கு தளபதி விஜய் சாலை என பெயரிட இந்த கிராம சபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. சென்னை பெரம்பூரில் ஏடிஎம்களில் பணம் நிரப்ப சென்ற வாகனத்திலிருந்து 24 லட்சம் ரூபாய் மாயம். பணம் மாயமான விவகாரம் குறித்து விசாரணையில் ஈடுபடுகிறது காவல்துறை. மதுரை சென்னை வைகை விரைவு ரயிலுக்கு பிறந்த நாள் கொண்டாடிய பயணிகள்.
சக்கரங்களுக்கு எலுமிச்சை பழங்கள் வைத்து ரயிலுக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி உற்சாகம். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்கவில்லை. தொடர்ந்து 2வது ஆண்டாக விடுதலை நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்காமல் தவிர்த்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் தொடரும் மழையால் மண் சரிவு, 4 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன ராணுவ வீரர்கள் 5 பேர் தேடும் பணி தீவிரம். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவுக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஏழு 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை அடுத்து குறுகிய நேரத்திற்கு விடுக்கப்பட்டது சுனாமி எச்சரிக்கை. திருச்செந்தூரில் முருகனை தரிசிக்க 6 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள். தொடர் விடுமுறையால் கோவிலுக்கு வருவோரின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிப்பு.